விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த திரு ரவிக்குமார் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரிடத்தில் கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் திரு ரவிக்குமார். டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து? சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவை நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் இந்த மரணம் நடந்த போதே எங்கள் கட்சியின் சார்பில் எங்கள் தலைவர் அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினார். அதற்கான நாங்கள் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தினோம். இன்றைக்கு அந்த கோரிக்கை உயர்நீதிமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் மாதத்தில் அவர்கள் இறந்த போதிலும் கூட இத்தனை காலமாக சிபிசிஐடி இதில் முறையாக விசாரணை நடத்தியிருந்தால் உயர்நீதிமன்றமே சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட்டு இருக்காது. ஆனால் கடந்த இத்தனை மாதங்களாக சிபிசிஐடி போலீசார் இதில் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற நிலையில்தான் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் சிபிஐ பொறுத்தளவில் இதற்கு முன்னாலே வழக்கறிஞர் சங்கரசுப்பு அவர்களுடைய மகன் மரணம் தொடர்பான வழக்கை கூட வெகுகாலமாக அவர்கள் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை. எனவே அந்த மாதிரி இதிலும் ஒரு காலதாமதம் நேர்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உயர்நீதிமன்றம் 3 மாத கால அவகாசத்துக்குள் இதை முடிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது. இது வரவேற்கத்தக்கது. நிச்சயமாக சிபிஐ இந்த வழக்கில உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து நீதியை நிலைநாட்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். திரு ரவிக்குமார், இப்ப சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு இந்த வழக்கின் விசாரணை மாற்றப்பட்டிருக்கிறது. அதுவும் 3 மாதங்களில் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்கின்ற நீதிமன்றத்தின் உத்தரவும் இதில் இருக்கிறது. ஆக இனி இந்த விசாரணையின் போக்கு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சிபிஐ உண்மையிலேயே அவர்களுடைய விசாரணை முறை வேறுபட்டது. அவர்கள் நிச்சயமாக இந்த வழக்கிலே உண்மை குற்றவாளிகளை கண்டறிவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதனால்தான் அவருடைய விஷ்ணுபிரியா அவருடைய தந்தையும் அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். பல்வேறு அரசியல் கட்சிகளும் அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தன. அவர்கள் துரிதமாக நினைத்தால் குற்றவாளிகளை கண்டுபிடித்து விட முடியும் என்பதற்கு ஏற்கனவே பல உதாரணங்கள் இருக்கின்றன. எனவே சிபிஐ நிச்சயமாக இதில் உண்மை குற்றவாளியை கண்டறிந்து நீதியை நிலைநாட்டும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பா உங்களுக்கான கோரிக்கைகள் ஏதாவது இருக்கா திரு ரவிக்குமார்? இல்ல, இது மட்டுமல்ல, இது போன்ற துறையில, அதுவும் குறிப்பாக காவல்துறையில இருக்கின்ற பெண்கள் அவர்களுக்குமே பாதுகாப்பற்ற ஒரு நிலை இருக்கிறது என்பதைத்தான் விஷ்ணுபிரியா அவர்களுடைய அந்த மரணம் காட்டியது. அது தொடர்ந்து இன்னைக்கு பல மாதங்களாக பார்க்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் அதிகரித்து வருகிறது. அவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்படுவது, அதுவும் பட்டப்பகலிலே பலர் கண்முன்னிலையிலே கொலை நடப்பது என்பதெல்லாம் அதிகரித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் மக்கள் மத்தியில் மிக ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மனநிலை உருவாக்கி இருக்கிறது. இதை தமிழக அரசு புரிந்து கொண்டு, குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள் இதில் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு வழக்கையும் சிபிஐக்கு கொடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதோ அல்லது மாற்றிக் கொண்டிருப்பதோ தமிழக அரசினுடைய காவல்துறை மீதான நம்பிக்கையை பலமிழக்க செய்துவிடும். எனவே தமிழக காவல்துறை நல்ல ஒரு கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் நேர்மையாக நடப்பதற்கும் பெயர் போன ஒரு காவல்துறையாகத்தான் இருந்தது. அந்த பெயரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. எனவே இனியாவது இத்தகைய வழக்குகளில் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரியான கோரிக்கைகளே வராத வண்ணம் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.